உயிர்ப்பிக்கப்படும் போது தொழுது கொள்வோம். இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்த உடனே பிசாசு ஜிப்பு போட்டு தப்பானா இல்லை பெரிய ஊசியை போட்டு தப்பானோ தெரியாது. ஜனமே கேள், ஆமாம் நான் உனக்கு சொல்லுவேன், உன் வாயை விரிவாய். ஆமாம், ஒரு அம்மா நம்ம சபைக்கு வர்ற விசுவாசி சண்டை போடும்போது வாயை திறக்கிறதுக்கும் சர்ச்சில் பாடும்போது வாயை திறக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கனாலே தெரியும். அது ஆத்துமா செத்து போயிருக்கு. எப்படி இருக்கு அது ஆத்மா? என்ன இருக்கு? சண்டை போடும்போது பார்த்தா இந்த அம்மா மைக் எதுவும் தொண்டையில் வச்சிருக்கா, என்ன மைக் எதுவும் தொண்டையில் வச்சிருக்கா அதுங்கிற மாதிரி சண்டை போட்டோம் பாருங்க. ஒன்றும் சிலர்லாம் சண்டை போட்டு தொண்டை கட்டின வரலாறுலாம் இருக்குது. ஆனால் சர்ச்சில் வந்து ஸ்தோத்திரம் சொல்லுமா, சாத்தான் எங்கேயோ கொண்டு போய் மூளையை கலங்கடிச்சிட்டான். சர்ச்சில் வந்த உடனே தான் கடன் ஞாபகம் வருது, வியாபாரம் ஞாபகம் வருது, அது ஞாபகம் வருது. எப்படி ஆவியானவர் உள்ளே வரும்போது அப்படியே அங்கே வரும்போது ஓடி 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 ஸ்தோத்திரம் பண்ணணும், துதிக்கணும், உபவாச ஜெபத்தில் ஆராதிக்கணும், ஆண்டவரை துதிக்கணும். ஏன்னா ஆத்மா உயிர் இருக்கனால அங்கேருந்து வரும்போது நன்றி செலுத்தணும். இந்த ஒரு வாரம் முழுசு கர்த்தர் பாதுகாத்தார், நல்லா துதிக்கணும், நல்லா ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். அந்த உணர்வோடு இருக்காங்கன்னா அவங்க உயிரோட இருக்காங்க, அவங்க ஆத்மா உயிரோட இருக்கு. வந்துட்டு அங்கே வேடிக்கை பார்த்துட்டு அந்த பிள்ளை வந்திருக்கா, இந்த விசுவாசி வந்திருக்கா, அவர் வந்திருக்கா, இவர் வந்திருக்கா. ஆனால் உண்மையிலே ஆவியில் உயிரோட இருக்கிறவன் துதிச்சுக்கிட்டே இருப்பா. என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? இஸ்ரவேலே கேள், உன்னை சாட்சிக்கிட்டு சொல்லுவேன், நீ வாயை விரிவாய் தர அப்பொழுது. ஆமாம், இந்த வாயை நீங்கள் திறக்க முடியலனாலே இருதயத்திலையும் மூளையிலையும் பிசாசு எதையோ கொண்டு வந்துட்டான். வீட்டில் இருந்து ஆயத்தமாகி வரணும் ஆண்டவரை துதிக்கிறது. அதனால தான் சொல்கிறாரு, எங்களை உயிர்ப்பையும் அப்பொழுது என்ன செய்வா. இப்போ இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கு, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குறவர்களும் உண்மை. அவங்க மௌன சாமி தான், அப்படியே போவாங்க. சாமியை பார்த்தேன், நல்லா பார்த்தேன், என்ன நேற்று இருந்த மாதிரி தானே சாமி இன்னைக்கு இருக்கும்? சாமியை பார்த்தியா? நேற்று இருந்து அதே போட்டோ தானே, அதே சிலை தானே, அதே ஆள் தானே. நீ என்ன பார்க்குற? எங்கள் ஆண்டவர் ஜோதிகளின் பிதா, 10,000களில் சிறந்தவர். அவரை துதிக்க துதிக்க இன்பம் பெருகும், அவரை துதிக்க துதிக்க கவலை மாறும். அப்போ இன்னைக்கு சபையில் நான் சொல்கிறேன், இந்த சபையில் ஆண்டவர் வந்து நம்மளை உயிர்ப்பிச்சிட்டார்னா மைக்கு தேவையில்லை, கீபோர்டு தேவையில்லை, ட்ரம்மு தேவையில்லை. துதிக்கிற துதியில் எரிகோ விழுகும். அல்லேலூயா. பாட்டு வரிசையெல்லாம் தேவையில்லை. நான் நினைக்கிறேன் ஆராதனையில் பாட்டே இல்லாமல் 1/2 மணி நேரம் துதிச்சிட்டு சங்கீதம் வாசித்து முடிக்கணும்யா. அந்த நிலைமை என்னைக்கு வருதோ எழுப்புதல் வந்துருச்சு. பாட்டு, இந்த பாட்டு பாடு, அந்த பாட்டு பாடு, எதுவுமே தேவையில்லை. ஜனங்கள் அப்படியே பெரு வெள்ளத்து இறைச்சல் போல் அவங்க பாட்டுக்கு துதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க இதயமும் ஆண்டவருடைய இதயமும் ஒன்றாயிரும். நாங்கள் நடுகிற ஜெபத்துக்கு போகிறோம்ல ஊழியர் மீட்டிங்கில், அப்போ பார்த்தீங்கன்னா கீபோர்டு கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனால் பாருங்கள், பாஸ்டர்மார்கள்லாம் துதிக்கும் போது யாருமே தூங்குறதே இல்லை. இப்படிலாம் கிடையாது. சில பாஸ்டர்லாம் அப்படியே நடந்து 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 பாடுனா நைட்டு 1 மணி 2 மணி நாளும் துதி. யாருமே சொணங்கி போன கோழி மாதிரி, அப்புறம் அந்த சீக்கு வந்த கோழி மாதிரி இருக்கிறதே இல்லை. எந்த ஆமாம் ஒழுங்குமுறையே கிடையாது. யார் இப்படி ஆராதிக்கணும் அப்படி ஆராதிக்கணும், பாடிக்கிட்டே இருக்கு. எனக்கெல்லாம் நிறைய பாஸ்டர்மார்கள் ஜெபிக்கிறதையும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் முழங்காலில் நிற்கிறத பார்க்கும்போது அவங்களுக்கு கர்த்தர் அவங்க கிரியைக்கு தக்கதாக ஆசீர்வச்சிருக்காரு. எனக்கு அப்போ தான் புரியுது, எப்படா 3 மணி நேரம் முழங்காலில் நிற்கிறாங்க. பாஸ்டர் என்ன பிரசங்கத்திலே அப்படித்தான் நிற்பீங்களா? ஆமாம். அப்போ இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கோம் சொல்லுங்கள். என்ன எல்லாருக்கும் நல்ல கண்ணாடிலாம் சர்ச்சில் வைக்கணும்னு நினைக்கிறேன், சைடில் அப்படியே அப்பப்போ பார்த்துக்கிறங்க. மகிழ்ச்சி இருக்கா இல்லையா, உயிர் இருக்கா இல்லையா. இந்த 4 காரியத்தில் எல்லார்ட்டையும் பேப்பர் கொடுத்தா எத்தனை டிக்கு விழுகும்? மகிழ்ச்சி, சுவிசேஷம் அறிவித்தல், 2வது பிழைத்து இருக்கிறது, ஆண்டவர் என்னை பிழைக்க பண்ணுவாருங்கிற நம்பிக்கை, ஆண்டவர் என்னை காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கை, 4வது அவரை தொழுது கொள்வது. நம்ம சபைக்கு இது கண்டிப்பாக வேணும். 10 நாள் வரைக்கும் ஒரே இடத்துல துதிச்சுக்கிட்டே இருந்தாங்கல்ல, ஆவியானவர் வந்து இறங்கினாரா இல்லையா? அல்லேலூயா. 10 நாள் வர. இப்போ இன்றைக்கி நம்ம சரீரத்தில் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் இந்த காலத்து மக்கள், ஆனால் ஆத்துமாவில் செத்து போயிட்டோம்.
ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், ஆண்டவர் என்னை மேக ஸ்தம்பத்திலையும் அக்கினி ஸ்தம்பத்திலையும் ஆண்டவர் சகல செல்வத்திலையும் நடத்தணும்னு இங்கே இருக்கிற யாராவது விரும்பினா பாவத்தை விட்டுருங்க. பாவத்தை மட்டும் விடுங்க. எப்படி நடத்துவார்னே சொல்ல முடியாத அளவுக்கு நடத்துவார்.